ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, ஃப்ரண்ட்டில் வந்து வியூவே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எஸ், என்னோடய புது இமாலயன். ஸோ இப்போ ரீசெண்டாக நான் டெலிவரி எடுத்தேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இமாலயனோட டெலிவரி மற்றும் இதோட சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா ரிங் ரோடு போயிட்டுருக்கேன். ரிங் ரோட்டில் ஏதாவது ஒரு லொக்கேஷனுக்கு போயிட்டு நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிவ்யூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ரிங் ரோடுக்கு போயிடுவோம். இந்த வண்டியை பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஒய்ஃப் வந்து என்னோடய பர்த்டேக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இப்போ என்கிட்ட வந்து கிளாசிக் வண்டியும் நான் அப்படியே வச்சுருக்கேன் நான். ஸோ அது வந்து அதையும் நான் யூஸ் பண்ணுவேன் ரைடுக்கு. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிளாசிக் இல்லைன்னா இமாலயன் வச்சு தான் பெரிய ரைடு வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் அந்த வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரும். ரிங் ரோடு பக்கத்தில் ஒரு லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் என்னோடய பைக் வந்து ராயல் என்ஃபீல்டு இமாலயன். ஸோ புதுசாக நான் எடுத்துருக்கிறேன். ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த வண்டியை நான் ஓட்டும்போது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வண்டி எடுக்கும்போது ஜஸ்ட்டு 1.5 கிலோமீட்டர் தான் ஓடி இருந்தது. ஸோ இப்போ தான் நான் எடுத்து ஓட்டியிருக்கேன். நான் தான் வந்து புதுசாக ட்ரைவ் பண்ணியிருக்கேன். எனக்கு முன்னாடி வந்து யாருமே ட்ரைவ் பண்ணல. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 3 ஜூலை அன்றைக்கி நான் டெலிவரி எடுத்தேன். ஸோ என்னோடய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு வந்து வண்டி எடுக்கிறது வந்து பிளானே கிடையாது. ஆக்சுவலாக என்னோடய ஒய்ஃப் தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க இந்த வண்டி எடுக்க சொல்லி. அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி நான் வந்து ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் வச்சுருக்கேன், கிளாசிக் 350. ஸோ இந்த வண்டி மேலே எனக்கு ஒரு க்ரஷ் இருந்தது. பட் நான் வந்து ஒரு வாட்டியும் என் ஒய்ஃபுக்கிட்ட நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து சொல்லுவாங்க, சார் நீ எடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தான் வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க ஆக்சுவலி என்னோடய பர்த்டேக்கு. ஸோ இந்த வண்டி எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணதே பார்த்திங்க அப்படின்னா என்னோடய பர்த்டேக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் டிசைட் பண்ணோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஷோரூமாக வந்து கால் பண்ணி கேட்டிருந்தேன். ஸோ எந்த இடத்துல வந்து எனக்கு டெலிவரி வந்து சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னா இதோட வெயிட்டிங் பீரியட் வந்து 45 டேஸ். நீங்கள் எந்த வண்டி இமாலயன் புக் பண்ணாலும், எந்த கலர் புக் பண்ணாலும் அது வந்து மினிமம் வந்து 45 டேஸ் வந்து டெலிவரி பீரியட். ஸோ பட் வந்து நான் வந்து எங்கேயாவது சரி ஸ்டாக் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணப்போ எனக்கு வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பள்ளிக்கரணை ஷோரூம் வந்து நான் கால் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்கக்கிட்ட வந்து எல்லா இமாலயனுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக வந்து அவைலபிளாக இருக்குது. பாபு அப்படின்ற ஒருத்தர் வந்து காண்டாக்ட் பண்ணேன், சேல்ஸ் பர்சன். ஸோ அவர்கிட்ட தான் வந்து எல்லாமே நான் பேசி முடித்தேன் நான். ஸோ இந்த கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிடுங்க, பேமெண்ட் பண்ணி ஒரு 2 டேஸில் நம்ம வந்து டெலிவரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொன்ன மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா நான் பேமெண்ட் வந்து அன்றைக்கே முடிச்சிட்டேன். நான் முடிச்சதுக்கப்புறமா நான் 3 அன்றைக்கி நான் டெலிவரி எடுத்துட்டேன். ஸோ 3 அன்றைக்கி சண்டேன்றதால வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பட் நமக்காக வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. என்னோடய பர்த்டே அன்றைக்கி தான் நான் எடுக்கணும், ஏன்னா ஒய்ஃப் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தான் கண்டிப்பாக அன்றைக்கி வேணும் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணதால் வந்து பாபு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் டெலிவரி அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ரைடர்ஸ் ஆர்மி கிளப்பில் இருந்து ஒரு சில பேர், அப்புறமா என்னோடய பர்சனல் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. ஸோ நான் டெலிவரி வீடியோ வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ கூட அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். 22 மாடலில் பார்த்தீங்கன்னா இமாலயனில் ஸ்டார்டிங்கில் ஜான் மந்த் அந்த டைம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நேவிகேஷன், ட்ரிப் நேவிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா சிலிக்கான் இஷ்யூ. அதுவும் இல்லாமல் அது வந்து ஒரு ஆப்ஷனல் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்ஷனலாக நீங்கள் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா பண்ணிக்கலாம். பட் அதுவே பார்த்திங்க அப்படின்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் தான். ஸோ அது கிடைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்துக்கு மேலேயே ஆகிடும். ஸோ அதனால் வந்து இப்போ இந்த வண்டியில் வந்து அதில் ஆப்ஷனலாக தான் கொடுக்குறாங்க. இப்போ வந்து நேவிகேஷன் ட்ரிப் மீட்டர் வந்து வர்றதில்லை. ஸோ இந்த வண்டி நான் டெலிவரி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் வந்து நான் வந்து சேடல் கார்டு போட்டிருந்தேன். ஸோ ஃபியூச்சரில் வந்து நம்ம பேனியர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா மாஸ்டர் சிலிண்டர் கார்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஆயில் கூலர் கார்டு. ஸோ இங்கே வந்து இது 3மே பார்த்திங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டோட தான் நான் போட்டிருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா டெலிவரி எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கிராஷ் கார்டு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 4800. ஸோ இதுதான் வந்து நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கியிருந்தேன் நான். பட் இதை வந்து நான் ஃபிட் பண்ணும்போது எனக்கு எங்கே ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா இந்த இடத்துல ப்ராப்ளம் வந்தது. ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து எனக்கு இந்த போல்ட் வந்து பத்தலை ஆக்சுவலாக. ஸோ 2 சைடுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டிருக்கு. பட் போட்டதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த போல்ட்டு கண்டிப்பாக மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது மட்டும் தான் நான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். மற்றபடி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அந்த கிராஷ் கார்டு நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறமா இந்த எம்போச்சர் வந்து வாங்கியிருந்தேன், ட்ரக் அண்ட் ரைடு 2 சைடுமே, லெஃப்ட் அண்ட் ரைட்டு. ஸோ அதை நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ வண்டியோட லுக் பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃபோன் ஹோல்டர் வாங்கியிருந்தேன் நான். ஸோ போபோ ஃபோன் ஹோல்டர். ஸோ இது வந்து நான் இன்னும் கனெக்ட் பண்ணல. ஸோ எனக்கு எப்படியும் இது தேவைப்படாது. நான் மோஸ்ட்லி வந்து சார்ஜர் வந்து நான் இதில் யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு ஃபோன் ஹோல்டருக்காக தான் நான் யூஸ் பண்ணுவேன் நான், நேவிகேஷனுக்காக. மற்றபடி எனக்கு இந்த சார்ஜர் வந்து யூஸ் ஆகாது. ஸோ அதனால் நான் வந்து கனெக்ட் பண்ணல இன்னும்.
ஸோ வண்டியோட வீடியோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. அப்போ கிளம்பிட்டுருக்கேன் நான். ஸோ இந்த வீடியோ கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டெலிவரி வீடியோ ப்ளஸ் வந்து இந்த வண்டியோட இப்போ சினிமேட்டிக் வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன் நான். இனிமேல் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நம்ம வண்டியோட ஸ்டிக்கரிங் எல்லாம் பண்ணணும். வண்டிக்கு கொஞ்சம் ஸ்டிக்கரிங் வேலை இருக்குது டேங்க்கில், அதுக்கப்புறம் வைசர்லலாம். ஸோ இனிமேல் தான் போய் பண்ணணும். வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் வரைக்கும் 60லேயே தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ 80 கூட நான் டச் பண்ணல. கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் ஓட்டு. 100 கிலோமீட்டரும் பார்த்திங்க அப்படின்னா 60ல் தான் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுறேன் நான். ஸோ என்ஜின் செட் ஆகட்டும். ஸோ நம்ம ஃபஸ்ட் சர்வீஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா நான் வந்து ரைடுக்கு எடுக்கணும் வண்டியை. அப்படின்னா நான் வண்டியோட ரேட் வந்து நான் சொல்லவே இல்லை. ஸோ வண்டியோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா ராக் ரேட் வந்து 2,62,000 ஆச்சு ஆன் ரோடு. ஸோ மற்ற 2 வண்டியும் பார்த்திங்க அப்படின்னா ஃபைன் க்ரீன் அதுக்கப்புறம் கிரானைட் பிளாக் வந்து இந்த 2 வண்டியும் பார்த்திங்க அப்படின்னா 2,67,000 வருது ஆன் ரோடு. ஸோ இந்த 2 வண்டி மட்டும் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம். மற்ற கலர் எல்லாமே 2,62,000 தான். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன்னா. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர் கைஸ்.